முத்து சுப்புலட்சுமி அறக்கட்டளையின் சார்பாக உலக நலன் வேண்டி மாதா மாதம் நடக்கிற பௌர்ணமி பூஜை, ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம பாராயணம் உள்ளிட்ட வழிபாடுகளை மாதந்தோறும் சிறப்புற நடத்தி வருகிற நிறுவனர் சந்தான குமாரசுவாமி அவர்களுடைய தலைமையிலே சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையிலே வருடத்தினுடைய விசுவாவசு வருடம் என்று சொல்லக்கூடிய இந்த தமிழ் வருடத்தினுடைய முதல் மாதமான சித்திரை மாதத்திலே சித்ரா பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய விசேஷ பௌர்ணமி நாளிலே விசேஷ சிறப்பு வழிபாடானது நடைபெற இருக்கிறது. இந்த வழிபாட்டு நிகழ்வுக்கு நிறுவனர் சந்தான குமாரசுவாமி அவர்களும் SRM கல்லூரியினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதிகாரி திரு துரைமுருகன் அவர்களும் யுகமூர்த்தி அவர்களும் ஜான் புருஷோத்தமன் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் மாநிலம் முழுக்க மாநிலம் தாண்டி புதுவை உள்ளிட்ட கிராமங்களிலே இருந்து வந்திருக்கிற அனைத்து பெரியோர்களையும் இந்த சித்ரா பௌர்ணமி விழாவுக்கு வருகை தந்திருக்கிறவங்களை வருக வருக என்று வரவேற்று, இந்த சித்ரா பௌர்ணமியினுடைய விசேஷம் என்னவென்று சொன்னால், யம தர்மனுடைய பாரத்தை குறைப்பதற்காக சித்திரை மாதத்திலே வருகிற சித்திரை நட்சத்திரன்று வருகிற பௌர்ணமி நாளிலே சித்திரகுப்தன் சூரியனுடைய அம்சமாக இடது கையிலே ஏட்டோடும் வலது கையிலே எழுத்தாணியோடும் பிறந்ததாக சாஸ்திரம். அந்த வகையிலே அந்த சித்திரகுப்தனை சிவபெருமானுடைய அனுமதியோடு மக்களினுடைய பாவ புண்ணியங்களை எடுத்து கூறி அவர்களுக்கு தகுந்தாற்போல புண்ணியத்துக்கான புண்ணியத்தையும் பாவத்தையும் கொடுத்து அதற்குண்டான தீர்வினை கொடுக்கின்ற வேலையை சித்திரகுப்தன் அவர்கள் செய்கிறார்கள். ஆகவே சித்திரை மாதத்திலே வருகிற சித்திரை நட்சத்திரத்தன்று இருக்கக்கூடிய நாள் சித்ரா பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள். பொதுவாக சித்திரை நட்சத்திரத்தில் தான் வந்திருக்கணும், பட் இன்னைக்கு விசாகம் 2 நாள் தள்ளி வந்திருக்கு. ஏனென்று சொன்னால் இந்த மாசத்துல முதத்திலேயே ஒரு பௌர்ணமி வந்ததுனால, இது மாசத்துல 2வது பௌர்ணமிங்கிறதுனால இந்த நட்சத்திரத்தினுடைய அம்சம் 2 நாட்கள் தள்ளி வந்திருக்கிறது. ஆக நாம் எல்லாரும் ஒவ்வொரு வகையிலே நம்மால் முயன்ற புண்ணியத்தை செய்திருப்போம், நமக்கு தெரியாத பாவங்களையும் செய்திருப்போம். இந்த நேரத்திலே மகான்களை வேண்டி, சித்திரகுப்தனை வேண்டி, சித்திரகுப்த பெருமானே, நாங்கள் கடுகு போல புண்ணியம் செய்திருந்தாலும் அதை மலை போல பெருக்கி காட்டி எங்களை வழிநடத்து. மலை போல பாவங்களை செய்திருந்தால் அதை கடுகு போல சிரித்து காட்டி எங்களுடைய பாவங்களை குறைத்துக் கொடு என்று சொல்லி சித்திரகுப்தனை வணங்குவது மிக மிக முக்கியம். ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பான நட்சத்திரங்களை நமது ரிஷிகள் கண்டுபிடித்து சொல்லி இருக்கிறார்கள். அந்த மாதத்திலே வரக்கூடிய நட்சத்திரங்களிலே நாம் இறை வழிபாடுகளை நடத்துவோம் என்று சொன்னால், நமக்கு இருக்கிற திசை புத்தி அந்தரநாதனுடைய தோஷம் உள்ளிட்ட சகல தோஷங்களும் விலகும் என்பது ஐதீகமான காரியம். அந்த வகையிலே சித்திரை மாதத்திலே வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி சித்திரை நட்சத்திரமும், வைகாசி மாசத்திலே வரக்கூடிய விசாகம் நட்சத்திரமும், ஆடி மாதத்திலே வரக்கூடிய மூலம் நட்சத்திரமும், ஆடி மாசத்திலே வரக்கூடிய திருவோணம் நட்சத்திரமும், ஆவணி மாதத்திலே வரக்கூடிய அவிட்டம் நட்சத்திரமும், புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரமும், ஐப்பசி மாதத்திலே வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரமும், கார்த்திகை மாசத்திலே வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரமும், மார்கழி மாசத்திலே வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரமும், தை மாசத்திலே வரக்கூடிய பூச நட்சத்திரமும், மாசி மாசத்திலே வரக்கூடிய மகம் நட்சத்திரமும், பங்குனி மாசத்திலே வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரமும் சகல தோஷங்களையும் விளக்கக்கூடிய நட்சத்திரங்களாக அமைந்திருக்கிறது. இந்த 12 மாசத்திற்கும் தலையாக இருக்கின்ற இந்த சித்திரை மாதத்திலே
இந்த சித்திரகுப்தனை வணங்கி இந்த வருடம் முழுக்க உள்ள அந்தந்த மாதத்திற்கு உண்டான அந்த நட்சத்திரத்திலே நாம் அந்தந்த தெய்வ வழிபாடுகளை செய்வோமே. ஆனால் நமக்கு ஏற்பட்ட 3 தலைமுறைகள் அல்ல 9 தலைமுறைகளிலும் ஏற்பட்ட தோஷங்கள் எல்லாம் விலகி இறையருள் உங்களோடு கலந்து இருக்கும். இந்த சித்ரா பௌர்ணமி நாளிலே முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மகான்களை நினைத்து வணங்குவதும் பெரிய பெரிய தோஷங்களை எல்லாம் விளக்கக்கூடிய அளவிலே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே பஞ்ச கன்னி என்று சொல்லக்கூடிய அகல்யா, திரௌபதி, சீதா, தாரா, மண்டோதரி ததாம் பஞ்ச கன்யாக ஸ்மரே நித்தியம் மகா பாதக நாசனம் என்று சொல்லப்படுகிறது. இந்த 5 ஒரு உத்தம பெண்களை நினைப்பதன் மூலமாக நமது சகல தோஷங்களும் விளக்கப்படுகிறது. அதே போல 15 மகான்களை சொல்லப்பட்டிருக்கிறது. பிரகலாத மகரிஷி, பிரகலாத, நாரத, புண்டரீக, மகாரிஷி உள்ளிட்ட சகல தெய்வங்களும் பிரகலாத, நாரத, மகரிஷி, புண்டரி, சஸ்திக, வசிஷ்ட உள்ளிட்ட சகல தேவர்களையும் ஒரு 14 தேவர்களை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 14 மகான்களை நினைவு கூறுவதன் மூலமாகவும் இன்றைய நாளிலே நாம் புண்ணியத்தை அடைவோம். 18 சித்தர்களும் சப்த ரிஷிகளும் இங்கு எழுந்தருளி இருந்து திரு அன்னை ராஜராஜேஸ்வரியினுடைய பரிபூரண ஆசிரத்தினாலே இங்கு கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் யூடியூப் சேனல் வழியாக இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாடுகளை கண்டுகளிக்கிற நேயர்கள் அனைவருக்கும் இறையர்கள் கைகூடி உங்கள் பாவத்தை கடுகு போல சிரித்து காட்டி புண்ணியத்தை மலை போல பெருக்கிக் கொடுக்க வேண்டுமாய் வேண்டி இந்த சித்திரை மாத சித்ரா பௌர்ணமி பூஜை லலிதா சஹஸ்ரநாம பூஜையை ஆரம்பிக்கிறோம். போற்றிவோம் நம சிவாயா. பொன்முடி சூடிய கோடி சுவாமிக்கு பூக்களினாலே மணிமகுடம், பொன்முடி சூடிய கோடி சுவாமிக்கு பூக்களினாலே மணிமகுடம், கொங்கின் இங்கித புரவி பாளைய கோடி சுவாமிக்கு மலர் மகுடம், கொங்கின் இங்கித புரவி பாளைய கோடி சுவாமிக்கு மலர் மகுடம், பொன்முடி சூடிய கோடி சுவாமிக்கு பூக்களினாலே மணிமகுடம். கோடி தாமரை பூக்கள் அழகாய் மலர்ந்த மணிமகுடம், 1000 கோடி தாமரை பூக்கள் அழகாய் மலர்ந்த மணிமகுடம், தாயிற் சிறந்த கோடி சுவாமி தயவால் திருமகள் யோகம் வரும், தாயிற் சிறந்த கோடி சுவாமி தயவால் திருமகள் யோகம் வரும், மணிமகுடம் மலர்மகுடம், மணிமகுடம் மலர்மகுடம், சூரியகாந்தி அழகிய மலரின் சுடர்மிகு மாணிக்க மணிமகுடம், சூரியகாந்தி அழகிய மலரின் சுடர்மிகு மாணிக்க மணிமகுடம், சூடிய கோடி சுவாமியை நினைத்தால் தோஷங்கள் எல்லாம் பறந்துவிடும், சூடிய கோடி சுவாமியை நினைத்தால் தோஷங்கள் எல்லாம் பறந்துவிடும்.
சம்பங்கிரோஜா மனோரஞ்சிதம் சந்தன மலரால் மணிமகுடம் சம்பங்கிரோஜா மனோரஞ்சிதம் சந்தன மலரால் மணிமகுடம் அன்புடன் சூடிய கோடி சுவாமியின் அருளால் நினைத்தது கைகூடும் அன்புடன் சூடிய கோடி சுவாமியின் அருளால் நினைத்தது கைகூடும் மணிமகுடம் மலர்மகுடம் பகந்தம் நாதம் பாசஞ்சகண்டாம் பிரளய குதவகம் சாங்குஜம் வாமபாதே நானாலங்காரயுக்தம் ஸ்படிக